உங்க முன்னேற்றத்தை தடுக்கிற ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்றது தெரியுமா உங்களுக்கு? அவர் உங்க கூடயே தான் இருப்பாரு. உங்களுக்குள்ளேயே தான் இருப்பாரு. அப்படி உங்க முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய அந்த ஒரு நபரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய அந்த ஒரு உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு முக்கியமான நபர். அது வேற யாரும் இல்ல. நீங்க தான். உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஒரே ஒரு கெட்ட பழக்கம். அந்த பழக்கத்தை மாத்தி அமைச்சாலே போதும். அதாவது இந்த தள்ளி போடும் பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றியாளர்கள் என்னைக்குமே தள்ளி போடுறத விரும்புறது இல்ல. அப்படின்ற ஒரு ஆய்வுல சொல்றாங்க. நம்ம வெற்றி பெறணும், வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இந்த தள்ளி போடுற பழக்கத்தை முதல்ல நிறுத்தணும். இது ஏன் தள்ளி போடுற பழக்கம் வருது? சோம்பேறித்தனமா? இல்ல ஒரு மாதிரி ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான மனநிலை. இல்ல அப்படின்னா இப்போ ஒரு தேர்வு எழுதுறது, அதை பார்த்து தோற்றுவோம்ன்ற பயத்துல கூட தள்ளி போடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு போக வேணாமே, இன்னைக்கு போனா இதாயிடுமோ, நாளைக்கு பார்த்துக்கலாமே, ஆன்லைன்ல ஒரு டெஸ்ட் இருக்கு, அதை பண்ணலாம், அதான் தேதி 10 தேதி வரைக்கும் இருக்கு, 10ஆம் தேதி பார்த்துக்கலாம், 9ஆம் தேதி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி பொதுவாகவே நம்ம மக்கள்கிட்ட இது அதிகமான மனநிலை உண்டு. இப்போ அரசாங்கத்திட்ட இருந்து ஒரு திட்டம் போடுறாங்கன்னு வைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆதார் கார்டை கொண்டு பான் கார்டோட இணைக்கணும், பேங்க்ல கொண்டு ஆதார் கார்டை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க சொல்லி ஒரு 6 மாசம் டைம் கொடுத்துருவாங்க. ஆனா பாருங்க, மக்கள் அதுக்கிட்ட அதை பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஒரு சிலர் தான் போயிட்டு இருப்பாங்க, போய் அதை உடனடியா பண்ணுவாங்க. கடைசி தேதியில ஒரு தேதி கொடுத்துருப்பாங்க பாருங்க, அந்த கடைசி ஒரு 2 நாள் பேங்க்ல கூட்டம் ஆளாமோ ஆதார் கார்டு கொண்டு சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ஈஸியாக மையமும் முடங்கி போயிடும். அந்த அளவுக்கு மொத்தமா குமிவாங்க. ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா சோம்பேறித்தனம். இன்னைக்கு நாளைக்கு பார்ப்போம், இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு வேணாம் நாளை கழிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருக்கிறதுலே மிக மிக மோசமான ஒரு திட்ட பழக்கம். அந்த பழக்கம் உங்கள்கிட்ட இருந்தால் தயவு செஞ்சு அதை விட்டு வைக்கணும். காலையில 5 மணிக்கு எந்திரிக்க பழங்க. முடிஞ்சா 4 மணிக்கு எந்திரிக்கலாம், தப்பு இல்லை. 5 மணிக்கு எந்திரிக்க பழகுது. எந்திரிச்சிங்க அப்படின்னா காலையில அவ்வளோ அற்புதமா இருக்கும். அந்த ஒரு 5 to 7 2 மணி நேரம் நீங்க வாக்கிங் போகணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, ஆசைப்படுவீங்க. நான் சொல்றதெல்லாம் கேட்குறீங்க, இதெல்லாம் நீங்க திட்டம் போடுவீங்க, கரெக்ட் தான். பட் அதனால வாய்ப்பு இருக்கா? எந்திரிச்சிட முடியுமா? ஆமா, நம்ம மேல அப்பத்தான் எந்திரிக்க நினைப்போம், நம்ம போட்டு அமுக்கிற மாதிரி இருக்கும். சரி விடு, வாக்கிங் தானே, நாளைக்கு போய்க்கிறோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பட் நம்ம ஒரு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு போராட்டமே நடக்கும் நமக்குள்ள. ஆள் மனசுக்குள்ள காலையில எந்திரிக்கும் போது மனசு எந்திரி எந்திரி எந்திரிங்க, ஒரு பக்கம் எந்திரிங்க, இன்னொரு பக்கம் விடு நாளைக்கு பார்ப்போமே, இன்னைக்கு என்ன அவசரம், தூங்குவோம், நாளைக்கு எந்திரிச்சு வாக்கிங் போகலாம், நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம், அப்படி கன் மாதிரி பண்றோம், விட மாட்டோம், அடுத்து பாருங்க உடம்ப குறைச்சே தீருவோம் அப்படின்னு. இந்த ஜிம்ல போய் வெயிட்டை ஏற்றியே தீருவோம், ஃபிட்னஸை கூட்டியே தீருவோம் அப்படின்னு வெறிலாம் வரும். இந்த வெறி ஊராமே பாத்துக்க, காலைல 5 மணிக்கு எந்திரிக்கவும் தோணும், விட்டுருவோம். சரி, இது எதனால அப்படி நடக்குது பாத்தீங்கன்னா, பூராமே நம்ம வந்து அது மேல வந்து ஒரு ஆர்வம் இல்லாதது, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வெறித்தனம் இல்லை அப்படின்றதான். நமக்கு ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னா நம்ம வந்து தள்ளி போடவே மாட்டோம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னா தள்ளி போடவே மாட்டோம். காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்றீங்க, அதிகாலை 3 மணிக்கு எந்திரிப்பீங்க. நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு உங்க வாழ்க்கை அப்படின்னா கண்டிப்பா காலையில 3 மணிக்கு எந்திரிப்பீங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் நம்ம ரூபா கட்டுறீங்க, அவரு காலைல 4 மணிக்கு நான் ஊருக்கு போறேன், அதனால என்னை ஒரு 3 மணிக்கு எழுப்பிவிடு, நான் உனக்கு ஒரு 4 மணி வரைக்கும் நான் காசு கொடுத்துட்றேன், ஒரு 50,000 தர்றேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு அவசரம், பணம் 50,000 அவசரம். காலைல 3 மணிக்கு அவரை எழுப்பி ஆரம்பிங்க. இப்போ உங்க மனசு உங்க தூங்க விடுமா? இல்லை நீங்க தூங்குவீங்களா? அலாரம் வச்சு 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட மாட்டீங்க. எந்திரிச்சு அலாரம் வச்சு அவரை ஒரு 2:30க்கு அடிச்சிருவோம், 3 எந்திரிங்கன்னு. ஏன்? அந்த பணம் வருது அப்படின்ற ஒரு ஆர்வம், அந்த ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால, அது நமக்கு தேவை இருக்கின்றதுனால நமக்கு தூங்க விடாது. இப்போ பசங்க இருக்காங்க, அவங்க லவருக்கு பர்த்டேன்னு வைங்க, அவ்வளோதான், கரெக்டாக 12 மணிக்கு டான் மணி அடிச்ச மாதிரி அடிப்பாங்க. ஃபோனில் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருவாங்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி போட்டு தாக்கிடுவான். அது வரைக்கும் தூங்க மாட்டான். பொதுவாகவே இப்போ இந்த செல்லு வந்ததுலேருந்து 2 மணியாக தூங்குறது. இது என்ன காரணம்? ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்றனால தான். பிடிக்காதுன்னு வைங்களேன், பிடிச்ச விஷயத்துல தான் நம்மளோட ஆர்வம் பூரா குமிஞ்சு கிடக்கும். அது நம்ம 2 மணியா இருந்தாலும் சரி, இது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு நைட் 2 மணிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா நைட் 2 மணி வரைக்கும் தூங்க மாட்டாங்க, கிளம்பி போயிடுவாங்க. ஆனா பாருங்க, ஒரு இன்டர்வியூ இருக்கு, ஒரு ஆன்லைன்ல ஒரு டெஸ்ட் இருக்கு, இதை பண்ணலாம் அப்படின்னா 10ஆம் தேதி பண்ணணும், இன்னையில இருந்து பண்ணுவோம் அப்படின்னா அவங்கள கூட்டி அதை ப்ரிப்பேர் பண்றதே கிடையாது. கடைசியா 9ஆம் தேதி தான் உட்காந்து எல்லாத்தையும் படிச்சு திருப்பி 10ஆம் தேதி போட்டு விட்டுருவேன். இது பூராமே சோம்பேறித்தனத்தின் உச்சம். அதாவது ஒரு ஆர்வம் இல்லாம, ஒரு பிடித்தம் இல்லாம செய்யற எந்த வேலையுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, வெற்றியை கொடுக்காது. உங்களுக்கு சக்சஸ் வேணும் அப்படின்னா 100% அதுல வந்து உங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க. எந்த ஒரு விஷயத்துமே தள்ளிப்படக்கூடாது. ஆக்சுவலா கரண்ட் பில் கட்டுறதா இருந்தா கூட, அதாவது அந்தந்த தேதியில அதுக்குள்ள முடிச்சாகணும். டக்கு டக்குன்னு இன்னைக்கு மெசேஜ் வந்திருக்கா, 2 நாள் நான் பண்ணி ஆகணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படி நீங்க பண்ணி பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த செட்டிங்ஸை நீங்க மாத்தியே ஆகணும், வேற வழியே இல்லை. நம்ம வாழ்க்கையில மாற்ற வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான செட்டிங்ஸ் இது. தோல்வி, இந்த தள்ளி போடுறதுன்றது, இந்த சோம்பேறித்தனம்.
நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தள்ளி போகாதனால தள்ளி போட்டதுனால நிறைய விஷயங்கள் இழந்திருக்கு, நிறைய பேர் இழந்திருக்காங்க. கடைசி கட்டத்துல போகும்போது அது இல்லை இது இல்லைன்னு வரும். கடைசி நாள்ல நிறைய பேர் முக்கியமான பரீட்சைக்கு கடைசி நேரத்துல கிளம்பிட்டு இருப்பான். அண்ணன் அவ்வளோ டேட் கொடுத்துருப்பாங்க, அப்பெல்லாம் விட்டுருவான். கடைசி நாளில் கிளம்பி போய் அங்கே போய் நிற்கும் போது அந்த இது பரீட்சை ஹாலில் வச்சு, எக்ஸாம் ஹாலில் வச்சு இதை கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கும்போது அவன் வந்து ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருப்பான். அங்கே போய் நின்று முடிச்சுக்கிட்டு இருப்பான், தடுமாறுவான். ஏன் இதெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணலையா அப்படின்னா அந்த ஒரு சோம்பேறி இருக்கும். லைஃப்ல வந்து உங்களை வந்து ரொம்ப இது பண்ணக்கூடிய ரிஸ்க் எடுக்க பயப்படாது, தயவு செஞ்சு சொல்றேன். ரிஸ்க் எடுங்க. உதாரணத்துக்கு புதுசாக ஒரு செருப்பு கம்பெனி தயாரிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு தீவுல வந்து போய் ஆராய்ச்சி பண்ணணும். அந்த தீவுல போய் இந்த மார்க்கெட் நம்ம கடையை போடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவர் தீவு மாதிரி இருக்கு, அந்த தீவுக்குள்ள போய். பட் ஆனால் அந்த தீவுல போட்டால் ஓடுமா ஓடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றதுக்கு அதை போய் செக் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு 2 பேரும் அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேரும் தனித்தனியாக அனுப்புறாங்க. ஒருத்தர் தெரியாது, 2 பேரும் தனித்தனியாக போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தீவுல இறங்குறாரு, அவர் சுற்றி பார்க்குறாரு. பூராமே அந்த தீவுக்குள்ள வந்து யாருமே செருப்பு போடலை, கால்நடை வாசியெல்லாம் திடுறாங்க. ஒரு மாதிரி பழங்குடியினராக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவும் அவர் மைண்ட்ல அவர் ஒன்று ஏற்றி வச்சுட்டு அவர் வந்துடுறாரு. இன்னொருத்தர் பார்த்துட்டு அவர் மாதிரி வர்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் ரிப்போர்ட் தர்றாரு, இல்லை இங்கே போனால் இந்த பகுதியில் போனால் செருப்பு சேல்ஸ் ஆகாது. ஏன்னா இங்கே வந்து யாருக்குமே அந்த செருப்பு போடுற பழக்கமும் கிடையாது. அவங்க பழங்குடி மக்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்ச்சி இருக்காது. ஸோ அதுங்க போகிறது நமக்கு டைம் வேஸ்ட் அப்படின்னு அவர் எழுதி கொடுக்குறாரு. அடுத்து வந்தவர் என்ன பண்ணுறாரு ரிப்போர்ட்டில், இப்போ நம்ம போனால் அங்கே கடை போட்டால் செமையாக சக்ஸஸ் பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் அங்கே செருப்பை பற்றி யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம போய் இந்த செருப்போட உபயோகத்தை சொல்லி அவங்க செருப்பை போட்டு காமிச்சோம்னு அமோகமாக சேல்ஸ் பண்ணிடலாம். அடுத்த கடை போடுற மாதிரி நம்ம போய் கடையை போட்டுடலாம். சூப்பராக ஓடும். பூரா பழங்குடி மக்கள் தான், நம்ம சொன்ன ரேட்டுக்கு வாங்கிக்குவாங்க. சூப்பர், அடிச்சு தூள் கிளப்பிடலாம் அப்படின்னு அந்த ஆள் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. எப்படி பாசிட்டிவா கொடுக்குறாரு பாருங்க. எது பார்க்குற விதம் தானே, இப்போ நம்ம பார்க்குற விதத்துல தானே இருக்கு. அதான் சொல்லுவோம், 1/2 டம்ளர் தண்ணி இருக்கிறத பார்த்து ஓட்டேன், 1/2 டம்ளர் தண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோர்வா எடுத்துக்கிற ஒரு ஆள் இருக்கும். பரவாயில்லையே 1/2 டம்ளர் தனியாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிற மனநிலை இருக்கு. அந்த மாதிரி தான் எந்த விஷயத்தையுமே பாசிட்டிவா பார்க்கணும். என்னன்னா நம்ம நாட்டுல எவ்வளவோ பாருங்க, சாதாரண கொசுவை வச்சு கொசு பத்தி வச்சு வியாபாரம் பார்த்து எவ்வளவு பெரிய ஆளாயிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கொசு ஒழிக்க முடியாதா? அதுக்கு ஒரு கொசு பத்தி தேவைப்படுது, அதுக்கு ஒரு குப்லேட் மிஷின் தேவைப்படுது, அது விடிய விடிய எரியும்னு சொல்லிட்டு நம்மளை நம்ப வச்சு விடிய விடிய அந்த கொசுக்கு இந்நாள் வரைக்கும் கொசு ஒழிக்கிறதுக்கு மருந்து இல்லை. ஆனா அதை வச்சு நல்ல பிசினஸ், எப்படி பிசினஸ் பாருங்க. இதுக்கு முன்னாடி கொசு எப்படி நம்ம சமாளிச்சோம் ஆரம்ப காலகட்டங்கள்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கொசு பத்தி வாங்கி பொருத்திக்கிட்டா இருந்தோம். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தலைமுறைக்கு முதல் தலைமுறையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா அம்மாக்கெல்லாம் கொசுனாலே என்னன்னு தெரியாத அளவுக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ரோட்ல தான் படுத்து இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தாங்கல்ல. இயற்கையா வாழும்போது அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டிங் ஆகி போச்சு. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம எப்படி பாசிட்டிவா எடுத்து எப்படி இது பண்ணணுமோ அப்படி போயிட்டே இருக்கணும். அதை முதல்ல நல்லா பிக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்ட். சோம்பேறித்தனப்படாதீங்க, தயவு செஞ்சு தள்ளி போறன்றப்ப எண்ணத்தை விட்டுருங்க. சக்ஸஸ் பிசினஸ் பண்ணணும். இப்போ நீங்க வந்து ஷேஃபா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் இன்னைக்கு வந்து அழகா நிம்மதியாக ஒரு மாசம்பளத்துக்கு வேலைக்கு போறேன், நீட்டா போறேன், இந்த வர்றேன், இந்த வீட்டுல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறேன், ஏதோ மாசம் மாசம் போய்கிட்டு இருக்குது, ஏதோ அப்படின்னு ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் ஆகுது. என்னைக்குமே ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்க லைஃப் தான் ப்ராப்ளமே. எப்படின்னா இப்ப ரோடு பல 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 தகராறுன்னு இருக்கு, நைட்டு பல்ல எதுவுமே கிடையாது, 4-way ட்ராக் சூப்பரா இருக்குது அப்படின்னா நீங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும்போது உங்களை அறியாமலே தூக்கம் வர ஆரம்பிச்சோம். தூக்கம் வந்தா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும். பட் அதே ஒரு ரோடு கொஞ்சம் குண்டு குழியுமா, அப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இந்த மாதிரி இருக்குன்னு வைக்கிறேன், அப்ப நீங்க வேகமா போக மாட்டீங்க, நின்று ஸ்லோ பண்ணி நிதானமா அந்த ஒரு விழிப்புணர்ச்சியோட நீங்க ஓட்டுவீங்க வண்டியை. அதுதான் சொல்றேன். எப்பவுமே அந்த ஒரு கான்சியஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆக வண்டியா இல்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னா தூக்கம் வரும். அது வந்து ஆபத்து. அதே மாதிரிதான் லைஃப்ல எப்பவுமே ஸ்மூத்தா நல்லா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த இடத்துல தட்டார்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும், நம்மள அறியாமலே ஏறி ஆகும். அதை நம்மளால தாங்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எதை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையில தயாராகணும். இதுக்கும் எந்த போர்ஸ் வந்தா என்ன அப்படின்ற மாதிரி. அப்போ ரிஸ்க் எடுக்கணும். நம்ம கரெக்டாக இருக்கு அப்படின்னா சைடில் ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கணும். ஒரு ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறீங்க, மந்த்லி ஒரு 50,000 வாங்குறீங்க அப்படின்னா பரவாயில்ல, 1 lakh கூட வாங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் சைடில் ஒரு இன்கம் வர்ற மாதிரி ஒரு வழியை ஏற்பாடு பண்ணிடுங்க. என்றைக்குமே ஒரே விஷயத்தை நம்பி இருக்காங்க. அடுத்த விஷயத்த ஒன்று செலக்ட் பண்ணுங்க, அந்த விஷயத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதை தனிப்பட்ட முறையில் அது தனியாக இது பண்ணிகிட்டே இருங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது கை கொடுக்கும். இந்த வேலையை போனாலும் அதில் செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் உங்களுக்கு கை கொடுத்துரும். இன்னைக்கு ஆன்லைனில் பிசினஸ் பண்ணுறது ஆயிரக்கணக்கான தளங்கள் இருக்குது. நீங்கள் பாட்டு எங்கே என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ எந்த உலகத்தை எந்த மூலை முடுக்கில் இருந்து எந்த மூலை முடுக்கு வச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்குது. இவ்வளோ வாய்ப்புகள் இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜவுளி கடைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு பெரிய பெரிய கடைகள் அதில் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. எல்லா கடையிலும் கூட்டமாக தான் இருக்குது. சின்ன சின்ன பெட்டி கடைகளும் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா அவங்களுக்கு உள்ள வழிகள் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு மகா முட்டாத்தனை எதுவுமே இருக்காது. யோசிச்சு இன்னைக்கு முடிவு எடுப்போம், நாளைக்கு முடிவு எடுப்போம், இதை செய்வோம் அதை செய்வோம், இதை இல்லை எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்கும், அது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னு யோசிச்சு 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 உங்களுக்கு பாதி வாழ்க்கை போயிடும். அப்புறம் அப்படியே நீங்கள்
அதுலேயே மிங்கிற வேண்டியதுதான், வேற வழியே இல்லை, எந்திரிச்சு வர முடியாது. ஸோ லைஃப்ல ரிஸ்க் எடுத்தாதான் நம்ம ரஸ்க் சாப்பிட முடியும், வடிவேல் சொன்ன மாதிரி. ஸோ ரிஸ்க் எடுக்காம எந்த ஒரு இதுவுமே சாதிக்க முடியாது. அதுக்கு முதல்ல உங்களுக்கு தடையா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தள்ளி போடுறது, தோல்வி குறித்த பயம், அவ்வளவுதான். அதாவது தோத்துருன்ற பயத்துல பரிச்சை எழுதாம போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தள்ளி போட்டு இதை பார்ப்போம், அந்த பார்ப்போம், இந்த பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு சைட்ல எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கணும், அது மூலமா நம்ம மேலும் வளரணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். நீங்க அதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், வேற வழி இல்லை, ரிஸ்க் எடுத்துருங்க, தப்பே கிடையாது. உங்க வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீதத்தை எடுத்து நீங்க ஒதுக்குங்க, அதுல ஒரு பிசினஸ் பண்ணுங்க, அந்த பிசினஸ் நல்லா வளரும், ஸோ அதுல இருந்து இன்கம் வரும். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு தள்ளி போட்டுறாங்க. முதல்ல சுறுசுறுப்பா இருக்க பழங்க, எந்திரிக்க காலை அதிகாலை எந்திரிங்க. லைஃப்ல இந்த செட்டிங்ஸை மாத்தினீங்கனாலே போதும். அதிகாலை 5 மணிக்கு எந்திரிச்சு நீங்க வாக்கிங் மட்டும் போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும் உங்க வேலைகள். அந்த அந்த நாளே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது போய் அப்படி அந்த சூரியனை பார்த்துட்டு அப்படி சுற்றிட்டு உங்கள் ஏரியாவில் ஒரு முக்கியமான நடைப்பயிற்சி இடம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி நடந்துட்டு அவங்க வார்டு போயிட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு பார்க்கலாம், அப்படி அந்த மாதிரி நடந்து போயிட்டு அவங்க வார்டு சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்களுக்கு அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஒரு யோசனை வரும், உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கலராக நடந்துட்டு வாக்கிங் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகணும் உட்காந்து எழுந்து சொன்னீங்க அப்படின்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அன்றைய நாள் சந்தோஷமா தொடங்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த தள்ளி போடுறதுன்றது வராது. எந்திரிச்சிடணும், முயற்சி ஓடுங்க. டெய்லி ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. தள்ளி போடுற பழக்கத்தை இன்னைக்கு நீங்க விடுறீங்க, இன்னைக்கு நீங்க சக்சஸ் சொன்னது அடி எடுத்து வைக்க போறீங்க அர்த்தம். அதனால தள்ளி போடும் பழக்கத்தை விட்டு விடுங்க. வேலையில இருக்கீங்க அப்படின்னா சுயமா ஏதாவது தனியா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா அதை பண்ணுங்க. முயற்சி எடுங்க, முயற்சி செய்யாம எதுவுமே பண்ண முடியாது. அதனால முயற்சியில சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா தள்ளி போடுற பழக்கத்தை முதல்ல விட்டுறணும். அப்பதான் நம்ம சக்சஸ் சொன்னதுக்கு அடுத்த வழியை எடுத்து வைக்க முடியும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த பதிவை பார்த்தோம், அடுத்து வேற ஒரு பதிவில்